வீடு கட்டும்பொழுது நம்ம ஃபைனலாக பண்ணுற சிவில் ஒர்க் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க், அதாவது பூச்சு வேலை. ஸோ இந்த பூச்சு வேலை பண்ணும்போது நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும், அதை எப்படி பண்ணணுன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டும்போது யூஸ் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரிக் ஒர்க்கு. அந்த பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 2 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 2 வீக்ஸ் வரைக்கும் அந்த பிரிக்கில் க்யூரிங் பண்ணணும். ஸோ க்யூரிங் பண்ணால் மட்டும்தான் பிரிக் ஒர்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம அந்த பூச்சி வேலையில் இருக்கிற ஈரப்பதம் பிரிக்கை அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். ஸோ நீங்கள் க்யூரிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஈரத்தை அதை அப்சர்வ் பண்ணும்போது அப்போ பிளாஸ்டிங்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரிக் வாலில் 4 சைடுமே வந்து பட்டர் மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளம்பப் வச்சு ஈவன் பண்ணி 4 சைடுமே பட்டர் மார்க் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது புல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக வைக்கிறோன்னா, இன்கேஸ் வந்து நம்ம பிரிக் ஒர்க் அன்ஈவனாக இருக்கும்பொழுது அதை பிளாஸ்டிக்கால் தான் நம்ம ஈவன் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம வச்சு பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஈவனாக வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணலாம். அது வைக்காமல் நம்ம பண்ணும்பொழுது பிளாஸ்டிக் ஒர்க் வந்து ஈவனாக இருக்காது, அது நல்லாவும் இருக்காது. மூணாவது நம்ம என்ன பார்க்கணுன்னா, மிக்சிங் ரேஷியோனா சிமெண்ட்டும் எம்சாண்டு நம்ம இது மிக்ஸ் பண்ணி போடும்போது எந்த விதத்தில் நம்ம கரெக்டாக கலந்து போடணுன்றது தான் மிக்சிங் ரேஷியோ. ஸோ அதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:4 1:6 வரைக்கும் வேரியபிள் ஆகும். ஸோ இன்டர்னல் பிளாஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 1:5, சீலிங்க்கு பார்த்திங்கன்னா 1:3, எக்ஸ்டர்னல் பார்த்திங்கன்னா 1:4. அதாவது இது எப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இன்டர்னல் பிளாஸ்டிங் பண்ணும்போது 1:5னா 1 மடங்கு நீங்கள் சிமெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதுலேருந்து 5 மடங்கு நீங்கள் வந்து எம்சாண்ட் எடுத்துக்கணும். அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டுனா 5 பாண்டு எம்சாண்ட் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான மிக்சிங்காக இருக்கும். அடுத்தது என்னென்னா திக்னஸ். அதாவது இந்த பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸ் என்னன்றதை நம்ம கவனிக்கணும். இது வந்து 15 mm வரைக்கும் இருக்கலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 18 mm வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. இது எதுக்காகனா, நம்ம அதிக திக்னஸில் வந்து பிளாஸ்டிங் பண்ணும்பொழுது கலவை வந்து அதில் ஒட்டாமல் ஃப்யூச்சரில் வந்து அது பேந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கிராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த திக்னஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் வந்து திக்னஸ் வந்து 20 mm அதிகமாக அது மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்ன பண்ணணும்னா பிளாஸ்டிக் ஒர்க்கு ரஃப்பாக ஒரு பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிக்கணும். அதை பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து என்ன பண்ணணுன்னா அதுக்கு மேலே வந்து இன்னொரு பிளாஸ்டிக் வந்து நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது லைஃப் லாங் வரும். இல்லைனா வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து செவுத்தில் நிற்காது. இது எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா, இன்கேஸ் வந்து பீமை விட்டு பிரிக்கு உள்ளே இருந்தாலோ இல்லை வெளியே இருந்தாலோ அதை ஈவன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய திக்னஸ் வச்சு பிளாஸ்டிக் பண்ணுறது இருக்குது. மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரஃப் பிளாஸ்டிக் ஒரு டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு பிளாஸ்டிக் 2 டேஸ் கழித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கெல்லாம் பிரிக்கும் காலமும் ஜாயிண்ட் ஆகுதோ அல்லது பீம் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த ஜாயிண்ட் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் மெஷ் வச்சு பிளாஸ்டிங் பண்ணுங்கள். ஏன்னா அது அந்த இடத்துல வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ன தான் பிளாஸ்டிக் பண்ணாலும் ஃப்யூச்சரில் கிராக் வரும் அது கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஒரு சிக்கன் மெஷ் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கிராக் வரவே வராது. இது வந்து முக்கியமான விஷயம், ஃபாலோ பண்ணிங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 7 டேஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து வாட்டர் க்யூரிங் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் க்யூரிங் தான் சிவில் ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு. அது என்றைக்குமே எந்த ஒரு சிவில் ஒர்க்குலையுமே வாட்டர் க்யூரிங் மட்டும் பண்ணாமல் விடாதீங்க. இந்த பிளாஸ்டிக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஒர்க் ஃபுல்லாகவே ஒரு 7 டேஸ் நல்லா வாட்டர் விடுங்க. இது வந்து இன்னும் வந்து உங்கள் பிளாஸ்டிக் ஒர்க்கை பலப்படுத்தும். ஓகேங்களா? மேலும் இந்த மாதிரி சிவில் ரிலேட்டிவான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் உங்கள் ராஜேஷ், Z+ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.